ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல போகின்ற கர்த்தருடைய வார்த்தை அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வேதவசனம் சொல்கிறது, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்ய ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை! அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் பேசுகின்ற வார்த்தை. அவன் கலங்கி கொண்டிருந்த வேளையிலே எருசலேமுக்கு போகிறான், எல்லா காரியங்களையும் செய்யும்போது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இந்த பிரச்சனை என்னை மேற்கொண்டுருமோ, இதில் இந்த மனுஷன்கிட்ட நான் மாட்டிடுவனோ, இவன் எனக்கு தீங்கு செஞ்சிருவானோ என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றும் அவன் மேலே வராதுப்பா, ஒன்றும் வராது. ஒன்றும் கை யாரும் போட முடியாது, யார் கையிலும் ஒப்பு கொடுக்க முடியாது. அன்றைக்கி பைபிளை இங்கே வாசிக்கும் போது யாக்கோபன் இங்கே பாருங்க, லாபன் பயங்கரமான ஆள். சம்பளத்தை ஏற்றுறான், 10 முறை ஏற்றி இறக்குறான், மாற்றி மாற்றி சொல்கிறான், வேலைப்படு, ஒன்றும் முன்ன பின்ன விடலை, அவ்வளோ கொடூரமாக நடத்துகிறான். கடைசி அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்டவர் தான், யாக்கோபு சொல்கிறான், ஆண்டவர் தான் உன் பாடுகளுக்கு நீ ஒப்பு கொடுக்க அவனை பாதுகாத்தான்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். உனக்கு ஒருவேளை சில இடங்கள் உனக்கு நெருக்கங்கள், போடிடலாமா, அழுதலாமா, எங்கேயாவது போயிடலாமான்னு நினைக்கிற. கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்றும் நடக்காதுப்பா, அந்த இடத்துலேருந்து நீ ஆசீர்வாதமாக தான் வெளியே வருவான்னு சொல்கிறாரு. நீ வேலை செய்கிற இடத்துல கஷ்டமாக இருக்குதோ, ஓடிடலான்னு நினைக்கிறியோ, இல்லைப்பா, ஒரு ஆசீர்வாத புறப்படுதல் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறார். யாக்கோபை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணி அவன் ஆணை கொண்டு வந்தாரோ, அதே போல் உன் வாழ்க்கையிலும் நன்மையை செய்ய போகிறார். தாவீதுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க, எவ்வளவு நெருக்கம், எவ்வளவு பிரச்சனைகள், சவுல்னால் வந்த நெருக்கங்கள். அவனை கொல்ல பார்க்குறான், இவன் வீணை வாசிக்கிறான், அவனுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அழகான இசைகளை வாசித்து அவனுடைய பொல்லால் ஆகி போகும்படிச்சு. ஆனால் அவன் என்ன செய்யறான், செவரோடு அவனை கொல்லணும்னு பார்க்குறான், ஈட்டி வச்சு ஏகணும் பார்க்குறான். ஆண்டவர் தப்பிச்சார். ஒரு தெள்ளுப்பூச்சியை விரட்டுறது போல அவனை விரட்டி அவனை சூறையான்னு நினைச்சான். கர்த்தர் ஒப்பு கொடுக்கலை. அவனுடைய சொந்த வித்து, அவனுடைய பிள்ளை அப்சலோம் அவனை கொல்லணும் பார்த்தான், கொடுக்கல. இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேர், உன்னுடைய வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, உன்னை பாதுகாக்க என் ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அது ஒன்று இருக்க முடியாதுப்பா, ஓமலை கையை போட முடியாது. அதான் உண்மை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் படைகள் திறங்க முடியாதபடி கர்த்தர் நடுவில் இருந்து மேகத்தில் இருந்து அவளை கலங்கடித்து கொண்டு அதை சேரவே விடலையே, பக்கத்தில் விட்ட விடலை. நீங்கள் அதை போல வாழ்க்கை நிறைவேறும், உனக்கு அது பண்ணிடுவோம் இது பண்ணிடுன்னு சொல்லலாம். பைபிள் சொல்லுது, உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். ஆண்டவருக்கு என் பிரச்சனை தெரியாதா, ஆண்டவருக்கு என் வேதனை புரியாதா, என் கண்ணீர் புரியாதா என்னெல்லாம் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, கருநெருப்பை ஊதி ஆயுதங்களை செய்கிற கொல்லனை நான் தான் சிருஷ்டித்தேன். தெரியும் இந்த இடத்துல பிரச்சனையை உருவாக்கடா, நல்ல ஆயத்தை உருவாக்கு, ஷார்ப்பாக்கு, இன்னும் ஷார்ப்பாக்கு, இவனை பிடிச்சிருவனாக்கும், இவனை கொன்றுவனாக்கும், இந்த ஊரில் இருக்க முடியுமாக்கும், அப்படிலாம் சொல்லலாம். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், வெற்றி நமக்கு தான். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இன்னைக்கு உனக்கு பிடித்திருக்கிற வியாதிகள் வியாகுரங்கள் சொல்லலாம், உனக்கு சாகடிச்சிருவேண்டான்னு சொல்லலாம். பயப்படாதீங்க. எதுவும் வாய்க்க, ஒன்றும் உன் மேலே கை போடாது. எந்த மனுஷனும் உன் மேலே கை போட முடியாது. அவன் அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான், ஆகிய இப்படி ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாக எண்ணேன், ஆண்டவரின் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றவே விடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா! எவ்வளவு தைரியம், எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. நீ உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருக்கிறது. கர்த்தருடைய பலன் உங்களோடு. அவர் சொல்லுகிறார், ஒருவன் உண்மையில் கைப்படுவதில்லை. சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு, கர்த்தாவே நீர் என் பலன், நீர் எனக்கு போதும் என்று சொல்லி அவருக்குள்ளே பிரவேசிப்போமா. இந்த நாள் ஒரு இன்ப நாளாய் மாறும். God bless you. Amen. Amen.